அனைவருக்கும் வணக்கம். எஸ். அகஸ்தீரனின் படைப்புகள் கலை இலக்கிய வர்க்க நிலைப்பாடு என்ற தலைப்பில் இலக்கிய வெளி நடத்தும் நிகழ்வில் கலந்து கொள்ள என்னை அழைத்தமைக்கு நன்றி. ஒரு படைப்பாளனின் 100வது ஆண்டு நினைவு கொண்டு இது போன்ற நிகழ்வுகளை நடத்த முன்வந்துள்ள செயல்பாட்டாளர்களுக்கு இத்தருணத்தில் வாழ்த்துக்களை உரித்தாக்கி, கடந்த 70ஆம் ஆண்டு என்றால் 55 ஆண்டுகளை பின்னோக்கி நகர்ந்து எனது நினைவு தடத்தை உயிர்ப்பிக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றேன். திரு ஜெயசீலன் அவர்கள் இந்த தகவலை எனக்கு முதலில் அறிவித்தார். அந்த வகையில் அகஸ்தீருடனும் அவரிடமிருந்து பெற்ற கலை இலக்கியத்தையும் அவரது பங்காற்றலையும் தங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். கண்டியில் உள்ள இராணுவ முகாமில் ஒன்றில் பணியாற்றிய அகஸ்தியர் அவர்கள் 1968 இறுதி கால பகுதியில் என்னோடு, எனது நண்பர்களோடு, குறிப்பாக அரு சிவானந்தன் கவிஞன், சி. பன்னீர்செல்வம் எழுத்தாளர், இளராசு, மகியாவில் உள்ள இராமன் போன்றவர்களோடு அறிமுகமானார். இதனோடு 1959 என்று நினைக்கின்றேன், 69 அண்ணா மரணத்திற்கு பிறகு அவரது நினைவாக ஒரு மலரை நாங்கள் வெளியிட்டோம். அந்த மலரில் பன்னீர்செல்வம், சிவானந்தன் என்னுடைய கட்டுரைகள் வெளியாகி இருந்தது. அதை பார்த்த அகஸ்தியர் அவர்கள் எங்களோடு நெருக்கமாக பழகவும் ஒரு கருத்தாடலை தொடர்ந்து செய்யவும் முன்வந்தார். அதுவரையும் கல்வி, ஆனந்த விகடன், குமுதம், கலைமகள் போன்ற பத்திரிகையோடு எங்களது சிந்தனை முடக்கப்பட்டிருந்த நிலையில் ஒரு விரிந்த பரந்த ஒரு வர்க்க நிலைப்பாட்டை எங்களுக்குள் உருவாக்கியதில் அகஸ்தியனுடைய பங்களிப்பு என்பது மகத்தானது. எங்களை அமைப்பு ரீதியாக ஒன்றிணைப்பதற்காக முதலாவது அகஸ்தியர் எடுத்த முன்னெடுப்பு என்பது ஒரு கலை இலக்கிய வட்டத்தை உருவாக்குவதற்காக முதலாவது கலை இலக்கிய வகுப்புகளை நடத்த முன்வந்தார். 69ஆம் ஆண்டு காலங்களில் அந்த கலை இலக்கிய வகுப்புகள் கண்டி நகரில் அண்மையில் உள்ள பூங்காக்களில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 10 மணி அளவில் குறிப்பிட்ட நேரத்தில் அந்த நிகழ்வு ஒரு 1.5 மணி நேரம் நடக்கும். இது தொடர்ந்து வந்த நிலையில் அதை ஒரு அமைப்பாக மாற்றுவதற்கு கண்டி கலை இலக்கிய வட்டத்தை அகஸ்தியர் அவர்களால் உருவாக்கப்பட்டு அந்த வட்டம் ஒரு பெரிய அளவில் விரிவடைந்தது. ஒன்று எங்களோடு இருந்த அச்சகத்தில் பணியாற்றிய தங்கவேல், ராஜகோபால், மற்றொரு ராஜகோபால், ஜெயா, அசோகா வித்யாலயத்தில் ஆசிரியராக இருந்த ராஜன், மையாவில் இருந்த இளராசு, ராமன், இந்திராணி, கணேசன் போன்றவர்கள் அந்த வட்டம் விரிவடைந்து ஒரு கலை இலக்கிய வட்டத்தை முன்னெடுத்து செல்வதற்கு ஊக்கமளித்தது. இந்த காலப்பகுதியில் நான் கண்டியில் தங்கியிருந்த ஒரு விடுதி அறையில் அதன் கீழ்தான் ஒரு உணவு விடுதி இருந்தது. அந்த உணவு விடுதிக்கு அகஸ்தியர் தேநீர் இருந்து வருவார். அந்த தேநீர் அருந்தும் வேளையில் தான் எங்களோடு அவர் அந்த அறிமுகத்தை உருவாக்கி கொண்டார். நாங்கள் அறிமுகத்தை உருவாக்கியதுன்னு சொல்றதை விட அவர்தான் எங்களோடு வந்து அந்த அறிமுகத்தை உருவாக்கினார்.
இது பெரும்பாலும் மார்க்சிய சித்தாந்தத்தை உள்வாங்கியவர்கள் உள்ள ஒரு ஒரு அணுகுமுறையும் பண்பாடும் கூட. அது அகஸ்தியரிடம் முழுமையாக வெளிப்பட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த காலப்பகுதியில் தான் அவருடைய முதலாவது இருளினுள்ளே நூல் வெளிவந்தது. அதை தொடர்ந்து நீக்குள் நீ அப்படிங்கிற ஒரு உணர்வூட்டு சித்திரம் வெளிவந்தது. இந்த 2 நூலையும் கண்டி கலை இலக்கிய வட்டம்தான் வெளியீடு செய்தது. அவரோடு பேராதனைய பல்கலைக்கழகத்தில் இருந்த தில்லைநாதன் எப்பொழுதும் அவரோடு தொடர்பில் இருப்பார். அந்த 2 நூல்களும் திருக்கோணமலையில் வீதியில் உள்ள இந்து கலாச்சார மண்டபம் அல்ல, அது ஒரு பள்ளிக்கூடம் நினைக்கிறேன், அதில் தான் வெளியிட்டோம். இந்த நூல் வெளிவந்த காலத்தில் 1964ஆம் ஆண்டு உலக அளவில் ஏற்பட்ட சித்தாந்த போராட்டம், சோவியத் சீன நாடுகளுக்கிடையில் நடைபெற்ற அந்த தத்துவார்த்த போராட்டம் உலக நாடுகளிலும் பிரதிபலித்தது. அது இலங்கையிலும் அது பிரதிபலித்தது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் இரண்டாக பிளவுட்டது. ஒன்று ஏற்கனவே இருந்த பீட்டர் கணவன் தலைமையில், அதிலிருந்து வெளியேறிய சண்முகதாசன் தலைமையில் வந்தது. இந்த காலப்பகுதியில் பேராதனிய பல்கலைக்கழகத்தில் மலையகத்திலிருந்து வந்து முதல் தொடக்க மலையகத்திலிருந்து வந்து தொழிலாளமத்திலிருந்து வந்த மாணவர்களான சண்முகம், மரியதாஸ், நவரத்னம், சுப்பிரமணியம் போன்றவர்கள் அவருடைய 3ஆம் ஆண்டு காலம் நினைக்கின்றேன் எங்களோடு தொடர்பில் அவர்கள் வந்தார்கள். அவர்கள் செங்கொடி சங்க ஆதரவாளர்களாக மார்க்சிய சித்தாந்தத்தை ஏற்றவர்களாக இருந்தார்கள். அந்த தொடர்பு எங்களையும் ஈர்க்க ஆரம்பித்தது. இப்பொழுது அகஸ்தியர் அவர்கள் சோவியத் சார்பு கம்யூனிஸ்ட் பார்ட்டியோடு இணக்கமாக இருந்த காலம். நாங்கள் அதிலிருந்து பிரிந்து வந்த சண்முகதாசனோடு அந்த கருத்தோடு நாங்கள் ஒண்டித்து போகும் நிலையில் இருந்த ஒரு காலம். நாங்கள் இது சம்பந்தமாக அகஸ்தியோடு தொடர்ந்து விவாதிப்போம். ஆனால் அகஸ்தியர் அவருடைய விவாதம் வெற்றி பெற்றுவிடும். நாங்கள் முன்வைக்க இது தோல்வி அடைஞ்சிவிடும். இப்படி போன காரணம் என்னன்னா, எங்களுக்கு சித்தாந்த புரிதல் எங்களுக்கு முழுமையாக அன்று இல்லை. அதே நேரத்தில் அகஸ்தியர் ஒரு அனுபவம் பெற்ற ஒரு இடதுசாரியாக இருந்த ஒரு காலம் அது. இந்த நிலையில் எதிர்பாராமல் ஒரு நாள் அகஸ்தியர் எனது அறைக்கு வந்திருந்தார். அதே நேரத்தில் சண்முகமும் அந்த அறைக்கு வந்தார். அவர் இருக்கும் பொழுதே வந்து விட்டார். வழக்கமாக 170ஆம் இலக்கம் என்றா எல்லாரும் அறிந்த ஒரு இலக்கம். அந்த அறையில் பெரும்பாலும் இடது சிந்தனை உள்ளவர்கள் வந்து செல்வது வழக்கம். 2 பேரும் உரையாடி கொண்டு இருக்கும் பொழுதே விவாதம் ஆரம்பித்து விட்டது. சித்தாந்த விவாதம் கிட்டத்தட்ட ஒரு 6:30 மணிக்கு தொடங்கிய விவாதம் இரவு 11 மணி வரைக்கும் நீடித்தது. இறுதியில் சண்முகம் இளம் வயது, 3ஆம் ஆண்டு மாணவனாக இருக்கும் பொழுது எப்படி இருப்பார் என்று யூகித்துக் கொள்ளுங்கள். அவர் மட்டக்களப்பில் பணியாற்றும் போது அரசு பணியாற்றிய பின்பு ஓய்வுக்கு பிறகு மறைந்து விட்டார். இறுதியில் அகஸ்தியரோடு கைகுலுக்கி சொன்னார், அகஸ்தியர், உங்களுடைய முடி உதறுவதற்கு முன்னாடி இந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்ட்டு விடைபெற்று கொண்டார்கள். சண்முகம் விடைபெற அகஸ்தியரும் விடைபெற்று கொண்டார். அதுக்கு பிறகு நாங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியோட இணங்கி கொண்டோம். நான் எனது தொழிலிலிருந்து விடுபட்டு முழு நேர இயக்க பணியில் ஈடுபட்டேன். அதே போல சிவானந்தன், அவரோடு இருந்த நாதன் போன்றவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்து அதுக்கு ஒரு குறிப்பிட்ட மாதங்களில் கீழைக்காட்டு இயக்கத்தோடு தங்களை இணைத்துக் கொண்டார்கள்.
இந்த நிலையில் அகஸ்தியரோடு இருந்த அந்த காலத்தில் பன்னீர்செல்வம் சிவானந்தனோடு மிக மிக நெருக்கமாக இருந்தார். என்னென்றா, பன்னீர்செல்வம் ஒரு சிறுகதை எழுத்தாளர், சிவானந்தன் ஒரு நல்ல கவிஞன், ஒரு சிறந்த கவிஞன். அவருடைய கவிதை தான் இறுதியாக 75ஆம் ஆண்டு நதி இதழில் சென்று வருகின்றேன் ஜென்மபூமியே என்ற தலைப்பில் வெளிவந்த கவிதை. அது மீண்டும் இலங்கையில் மல்லையப்பூ திலகர் அவர்களால் அந்த நூல் மீண்டும் பதிப்பிக்கப்பட்டு வெளியிடப்பட்டுச்சு. ஆகையினால் அவரோட கவிதை ஆற்றலை கண்டு அகஸ்தியர் பிரமித்து அவரோடு ரொம்ப நெருக்கமாக இருந்தார். ஒரு கட்டத்தில் எங்கள் மூவரையும் அவர் கீரிமலையில் அவர் வீடு இருந்தது நினைக்கின்றேன், அழைத்திருந்தார். நாங்கள் கீரிமலைக்கு போனோம். கீரிமலையில் ஒரு ஒரு நீரூற்று இருக்கிறது நினைக்கிறேன், எனக்கு அதனுடைய பெயர் சரியாக நினைவில் இல்லை. அதில் எல்லாம் குளித்து மகிழ்ந்து அன்றைய மதிய வேளை அகஸ்தியன் இல்லத்தில் உணவை வழங்கி எங்களை உபசரித்து நாங்கள் அன்று அவரிடமிருந்து விடைபெற்று கொண்டோம். ஒரு நாள் பேராதனிய பூங்காவில் கலை இலக்கிய வகுப்பு நடந்து முடிந்த பிறகு எல்லாரும் பிரிந்து விட்டார்கள். நானும் சிவானந்தன், பன்னீர்செல்வம், அகஸ்தியர் அவருடைய மூத்த பெண்ணையும் அன்று ஊரிலிருந்து அழைத்து வந்திருந்தார் என்று அவர்கள் இங்கே இருக்குமானால் அவருக்கு நினைவு இருக்கும் என்று நினைக்கின்றேன். நாங்கள் 3 பேரும் இவர்கள் அகஸ்தியர் அவருடைய மகள் எல்லாம் நாங்கள் அந்த பூங்காவை சுற்றி மகிழ்ச்சியோடு பேசிக்கொண்டிருக்கும்போது நடக்கும்போது அந்த காவலர் கொஞ்சம் எச்சரித்தார். ஒரு இனவாத ரீதியான அது ஒரு எச்சரிப்பு. அதுக்கு பிறகு அகஸ்தியர் சொன்னா, இதுதான் வரலாறு, தமிழருடைய நிலைமை இதுதான் அப்படின்ட்டு வாயிலே முணுமுணுத்து கொண்டு பூங்காவிலிருந்து வெளியேறினோம். இதன் பிறகு நான் வெளியேறிய பிறகு அகஸ்தியரை அவ்வப்போது சந்திப்பேன். இந்த காலகட்டத்தில் இன்னும் 2 விடயம் நிகழ்ந்தது. சிக்கன்ராஜ் அவருடைய கேள்விப்பட்டிருப்பீர்கள், செய்தி பத்திரிகையில் துணை ஆசிரியராக இருந்தார். அவரது தாயகம் நாவல் வெளியீட்டு நிகழ்வை கண்டி கலை இலக்கிய வட்டம் முன்னெடுத்திருந்தது. அப்பொழுது அந்த நிகழ்ச்சிக்கு தோழர் அகஸ்தியர் அவர்கள் தலைமை தாங்க இருந்தார். திடீரென்று உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு விட்டார். அந்த நிகழ்ச்சியில் திரு சி.வி. வேலுப்பிள்ளை, தென்னவன் மற்றும் ஒரு நபர் எனக்கு நினைவில் திடீர்னு வரவில்லை, 3 பேரும் வந்திருந்தார்கள். கடுமையான மழை, கலை இலக்கிய வட்டத்தை சேர்ந்தவர்கள் கூட முழுமையாக வரவில்லை. 19 பேர் தான் இறுதியில் கலந்து கொண்டோம். அந்த நிகழ்வுக்கு அகஸ்தியருடைய கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க நான் அந்த கூட்டத்துக்கு தலைமை ஏற்றேன். அந்த தலைமை ஏற்கும் அந்த பண்போ அல்லது அனுபவமோ எனக்கு இல்லை அந்த காலத்தில். இருந்தாலும் கூட அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டேன். ஆனால் பேச வந்தவர்கள் எல்லாம் எவ்வாறு இருநூலே நூலையும் நீக்குள் நீ என்ற உணவூட்டும் சித்திரத்தையும் எவ்வாறு கடுமையாக தாக்கி பேசினார்களோ அதே வடிவத்தில் இந்த தாயகம் நூலையும் எல்லாரும் பேசினார்கள். நானும் கூட அந்த நிலைப்பாட்டை தான் மேற்கொண்டிருந்தேன். இறுதியாக அரு சிவானந்தன் வார்த்தை மட்டும்தான் நினைவில் இருக்கின்றது, எந்தையும் தாயும் உழைத்து செத்ததும் இந்நாடே. அந்த சொல் மட்டும்தான் எனக்கு நினைவில் இருக்கின்றது. சி.வி. வேலுப்பிள்ளை அவர்கள் எங்களுடைய கத்துக்குட்டித்தனத்தை கண்டு மௌனமாக சிரித்து கொண்டார். இதன் பிறகு இது ஒரு தவறான ஒரு அணுகுமுறை என்பதை நானே உள்வாங்கி பிறகு சிக்கன்ராஜிடம்
எனது வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டேன். இப்படியான நிகழ்வதற்கு நாங்கள் நெறிப்படுத்தாத காலம். ஒரு சித்தாந்தத்தை புரிந்து கொண்டோம், ஆனால் முழுமையாக அல்ல. அந்த சித்தாந்த நெறிப்படுத்தலுக்கு நாங்கள் உள்ளாகவில்லை. என்றால் அது நாங்கள் அந்த கலை இலக்கிய வட்டத்தில் தொடர்ச்சியாக நாங்கள் பயணித்திருக்குமானால் ஒருவேளை நாங்கள் நெறிப்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று பிற்காலத்தில் அதை நாங்கள் உணர்ந்தோம். இந்த நிலையில் 1981ஆம் ஆண்டு நினைக்கின்றேன், அகஸ்தியருக்கு நான் இதில் ஒரு என்னுடைய இந்த அறிமுக உரையில் ஒரு சின்ன திருத்தம். ஏனென்றால் கண்டி கலை இலக்கிய வட்டம் அகஸ்தியால் உருவாக்கப்பட்டது. நான் 1971 ஏப்ரல் கிளர்ச்சிக்கு பிறகு சண்முகதாசன் தலைமை இயங்கிய அமைப்புக்குள்ளேயும் பிளவுகள் உருவாகியது. இந்நிலையில் தொடர்ச்சியாக எனது அரசியல் பணிகளை முன்னெடுத்து செல்வதிலும் தடைகள் உருவானதுக்கு பிறகு 73ஆம் ஆண்டு நான் மீண்டும் 73, 74 நினைக்கிறேன், கண்டிக்கு வந்துவிட்டேன். கண்டிக்கு வந்த பிறகு மீண்டும் ஒரு கண்டி கலாச்சார குழுவை உருவாக்கணும். அந்த கலாச்சார குழுவில் முனைவர் சிவசேகரம், பெரனிக் பாலன், அலை ஆசிரியர் ஏசுராஜா, நான், உங்களுக்கு தெரியும் NLFT இயக்கத்தில் இருந்த விஸ்வானந்த தேவன், இன்னும் பலரும், ராஜாங்கம், தங்கவேல் என்று ஒரு பெரிய வட்டம், அந்த கண்டி கலாச்சார வட்டத்தை உருவாக்கினோம். அதில் அகஸ்தியர் பங்களிப்பு இல்லை. இந்த வட்டத்தில் தான் நாங்கள் நதி இதழை 74ஆம் ஆண்டு கொண்டு வந்தோம். நதி இந்த நிலையில்தான் 81ஆம் ஆண்டு அகஸ்தியனுடைய அவர் பணியிலிருந்து விடுபட்டு ஓய்வு பெறும் நிலையில் தகவல் தெரிந்த பின்பு அவருக்கு பிரியாவிடை செய்ய வேண்டும் என்று கலாச்சார குழு முடிவு செய்தது. அந்த வகையில் திருக்கோணமலை புஷ்பதான மண்டபத்தில் அந்த நிகழ்ச்சியை நடத்தினோம். அந்த நிகழ்ச்சிக்கு எழுத்தாளர் கே கணேஷ் அவர்களை அழைத்திருந்தோம். அந்த நிகழ்ச்சியின் புகைப்படம் ஒன்று உங்களுக்கு இப்போ தெரியுமான்னு தெரியலை, பார்க்கும் பொழுது இந்த புகைப்படம் தான் இன்றைக்கும் என்னிடம் ஆதாரமாக இருக்கிறது. இந்த புகைப்படத்தில் அகஸ்தியர் இருக்கின்றார், கே கணேஷ் இருக்கின்றார், என்னோடு இருந்த நண்பர்கள் இருக்கின்றார்கள், சிவானந்தன், பன்னீர்செல்வம், ராஜாங்கம் போன்றவர்கள் இந்தியா சென்று விட்டார்கள் அந்த காலப்பகுதியில். மற்றவர்கள்லாம் என்னோடு இருக்கிறார்கள், சிலர் இதில் இல்லை. நான் எனது நிகழ்வுகளும் நினைவுகளும் என்ற ஒரு இதை எழுதி கொண்டிருக்கின்றேன். அதில் இந்த புகைப்படம் நிச்சயமாக இடம்பெறும், பலருடைய கடிதங்களும் இடம்பெற இருக்கின்றது. அந்த பிரியாவுடை நிகழ்ச்சி, அந்த உரையை நான் நிகழ்த்தி முடிந்த பிறகு அகஸ்தியரிடம் நான் எனது வருத்தத்தை தெரிவித்தேன். ஏன்னா எங்களுக்கு ஒரு வர்க்க பார்வை முதலாவது தந்த ஆசான் அகஸ்தியர். ஆகையினால அவரது தொடர்புதான் எங்களுக்கு இடதுசாரி சிந்தனை பக்கம் எங்களை இழுத்துச் சென்றது. அதே போல கலை இலக்கியத்திலும் ஒரு வர்க்க பார்வையை தந்தவர் அகஸ்தியர். அந்த நிலையில்தான் நாங்கள் அவருக்கு பிரியாவிடை கொடுத்து அந்த இதழில் நடந்து முடிந்த கடந்த காலத்தில் நடந்த ஒரு கசப்பான நிகழ்வுகளுக்கு நான் வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டேன். அதனால் இந்த 55 ஆண்டுகளுக்கு முன் நான் போய் அந்த விஷயங்கள் எல்லாம் நினைவுபடுத்தி கொண்டு வருவது சர்வசாதாரணமானது அல்ல. இருந்தாலும் கூட எனது நினைவு தளத்தில் எது பதிவுகளாகி இருக்கிறதோ அதை மீட்டு பார்த்தேன். அதை மீட்டு பார்த்ததில் இந்த விஷயங்கள் தான் எனக்கு கிடைத்தது. ஒருவேளை நீங்கள் உங்களுக்கே
ஏற்படுற ஒருவேளை இந்த 70 ஆண்டு காலங்களில் இது விட்டுவிட்டுக்குமானால் உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்டால் நான் தெளிவுபடுத்த தயார். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு நன்றியை சொல்லி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி.